உலக மகளிர் தின விழாவிற்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். நம்மை காண மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தர உள்ளார்கள். இதோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மகளிருக்காக பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள்.
மகளிர் தின விழாவில் பங்கேற்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சிறப்பான வரவேற்பினை அளிக்கின்றனர். நாடை வியந்து பார்க்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கும் மகத்தான தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மகளிரின் நலன் காக்க பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள். மகளிரின் வாழ்வாதாரம் உயர்ந்து வருகிறது திராவிட மாடல் ஆட்சியில். இதோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்று மகிழ்கின்றனர். புத்துலக ஆக்கத்திற்கு இன்றியமையாதது மகளிரின் சக்தி. மார்ச் 8 சர்வதேச மகளிர் நாளில் மகளிரின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் விதமாகவும் பெண்களுக்கான சுய வேலைவாய்ப்பினை உருவாக்கும் விதமாகவும் அரசு மானியமாக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கும் இளஞ்சிவப்பு ஆட்டோ பிங்க் ஆட்டோ திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார்கள். பெண் ஏன் அடிமையானால் என கேள்வி எழுப்பி அறிவொளி பாய்ச்சிய அறிவாசான் பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது வழியில் பெண் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது பிங்க் ஆட்டோ திட்டத்தினை தொடங்கி வைக்க உள்ளார்கள். தமிழ்நாட்டில் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக கல்வி, பொருளாதாரம், அரசியல், சமூக நிலைகளில் முன்னேற்றங்கள் கண்டிட தேவையான பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் அவர்களின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள். இன்று உலக மகளிர் தின விழாவில் சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் பெண்களுக்கான சுய வேலைவாய்ப்பினை உருவாக்கும் விதமாகவும் அரசு மானியமாக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கும் இளஞ்சிவப்பு ஆட்டோ பிங்க் ஆட்டோ திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பிங்க் ஆட்டோ திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் சென்னையில் பெண்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதுடன் பெண்கள் சுயதொழிலில் சிறந்து விளங்க ஊக்கப்படுத்தவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் இத்திட்டம் வழிவகை செய்கிறது. இது போன்ற முன்மாதிரியான திட்டங்களால் தான் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. பெண்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை தந்து கொண்டிருக்கும் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிங்க் ஆட்டோ எனும் மகத்தான திட்டத்தையும் நமக்கு தந்துள்ளார்கள். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 100 இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார்கள். பிங்க் ஆட்டோ மூலம் பல மகளிர் சுயதொழில் முனைவோராக மாற இருக்கின்றனர். பொருளாதாரத்தில் தன்னிறைவு காண இருக்கின்றனர். இதுவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கனவு.
ஒவ்வொரு திட்டத்திலும் மகளிரை உயர்த்துவதற்காகவும் மகளிர் பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடைவதற்காகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடையாளமாக மற்றும் ஒரு மகத்தான முன்னெடுப்பாக இந்த பிங்க் ஆட்டோ திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிங்க் நிறத்திலான ஆட்டோக்கள் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றன. இதன் மூலம் பல்வேறு மகளிரின் வாழ்வாதாரம் மேலும் வலுவாக்கப்பட்டுள்ளது. அவர்களின் குடும்ப சூழல் மேலும் முன்னேற உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் 50 மின் ஆட்டோக்களையும் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வழங்கும் வகையில் அதனை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தொழிலாளர் நலத்துறை சார்பில் 100 ஆட்டோக்களையும் பயனாளிகளுக்கு வழங்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து ஆட்டோக்களின் இயக்கத்தினை தொடங்கி வைக்கிறார்கள். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 100 இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். மேலும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் 50 மின் ஆட்டோக்களையும் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வழங்கும் விதமாக அதன் இயக்கத்தினையும் தொடங்கி வைத்தார்கள். மேலும் தொழிலாளர் நலத்துறை சார்பில் 100 ஆட்டோக்களை பயனாளிகளுக்கு வழங்கும் விதமாக ஆட்டோக்களின் இயக்கத்தினையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்கள். இதோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் உங்களை காண விழா மேடைக்கு வருகை தர உள்ளார்கள். பதவியேற்ற போது நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கையொப்பமிட்ட 5 கோப்புகளில் ஒன்றுதான் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம். தமிழ்நாட்டில் 60% பெண்கள் பணிக்கு செல்லும் பெண்கள். பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் திட்டம் மூலம் பல கோடி பயணத்தை பெண்கள் மேற்கொண்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேலும் வலுவாக்கப்பட்டுள்ளது. அவர்களின் சேமிப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் பெண்களின் உயர்கல்வி படிப்பை உறுதி செய்யும் வகையில் புதுமை பெண் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்றவர்கள் பொருளாதார சூழல் காரணமாக இடையில் உயர்கல்வியை நிறுத்தாமல் தொடர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் எனும் மகத்தான திட்டத்தினை மகளிருக்காக நமக்காக அளித்துள்ளார்கள். இதன் மூலம் லட்சக்கணக்கான பெண்கள் உயர்கல்வியினை பயின்று வருகிறார்கள். இத்தகைய மகத்தான திட்டங்களை தந்த தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ விழா நடைபெறும் நுழைவு வாயிலுக்கு வருகை தந்துள்ளார்கள். விழா நடைபெறும் நுழைவு வாயிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம்.
மகளிர் மேம்பாட்டிற்கென நம் தமிழ்நாடு அரசு பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்தி பெண்களின் நலனில் அக்கறை செலுத்தும் அரசாக திகழ்ந்து வருவதுடன் பெண்களை பாதுகாக்கவும் அவர்களை ஊக்குவிக்கவும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். திட்டங்களின் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்க உள்ளார்கள். உலக மகளிர் தின விழாவில் பெண் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ விழா மேடை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மகளிர் சமுதாயம் கல்வி, அறிவியல், அரசியல், சமூக, பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் கண்டு அவர்கள் வாழ்வு வளம் பெறுவதற்கு தேவையான கட்டமைப்புகளையும் திட்டங்களையும் உருவாக்கி தருகிறார்கள் நம் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திட்டங்கள் ஒவ்வொன்றும் வரலாற்று சாதனைகளை படைத்து வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், விடியல் பயண திட்டம், தோழி விடுதிகள் என தமிழ்நாட்டு மகளிரின் நலன் காக்கும் தாயுமானவராம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மகளிர் தின விழாவிற்கு மகளிர் ஆகிய உங்களின் பலத்த கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மகளிர் பொருளாதாரம் தன்னிறைவு அடை செய்யும் வகையில் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு அரணாக நின்று மகளிரை உயர்த்தும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் உங்களின் பலத்த கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய சென்னை பெருநகர மேயர் அவர்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்கள், மதிப்பிற்குரிய உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு உயர் அலுவலர்கள், மகளிர் சுய உதவிக்குழுவினர், சிறப்பு விருந்தினர்கள் என அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. திராவிட இயக்கம் முன்னெடுத்த பல்வேறு போராட்டங்களில் பெண் உரிமைக்கான போராட்டங்கள் மிக முக்கியமானவை. பல்வேறு காலகட்டங்களில் திராவிட இயக்க தலைவர்கள் பெண் உரிமைக்காக குரல் கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதிலும் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதிலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பங்கு அளப்பரியது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை மனதில் நிறுத்துவோம். கலைஞரின் வழியில் செயல்படும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களை விழாவில் வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். உலக மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் மேடையில் வீட்டிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு
தளபதியார் உள்ளிட்ட மேடையிலே மற்றும் கீழே வீட்டிற்கும் அத்துணை பேருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையோடு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் நம் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பெண்களின் நலனுக்காக விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமைப்பெண் திட்டம், சுய உதவிக்குழு கடன், திறன் மேம்பாட்டு பயிற்சி, பெண்கள் தொழில் தொடங்க நிதி உதவி போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். மகளிரின் வளர்ச்சியே மாநிலத்தின் வளர்ச்சி, பெண் சமுதாயம் முன்னேறினால்தான் தமிழ் சமுதாயம் முன்னேறும் என்ற நோக்கங்களோடு பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும், பெண்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பிற்காகவும், பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்காகவும் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் நிறைவேற்றி வரும் இந்த திட்டம் இந்தியாவிற்கே வழிகாட்டும் ஒரு திட்டமாக, எல்லோரோடும் பின்பற்றப்படும் திட்டமாக திகழ்கின்றன. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று சென்னையிலே பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அவர்கள் பாதுகாப்பாக பயணித்திட பெண்களால் இயக்கப்படும் 200 ஆட்டோக்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்துவிட்டு தான் இந்த மேடைக்கு வந்துள்ளார்கள். அதே போல பெண்கள் வியாபாரம் செய்வதற்காக, அவருடைய பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்காக 50 மின் ஆட்டோக்களையும் இன்று அவர் சென்னையில் உள்ள மகளிருக்கு வழங்கி சிறப்பித்து விட்டு தான் இந்த ஒரு மேடைக்கு வந்துள்ளார்கள். இந்த 2 ஆட்டோக்கள் 250 ஆட்டோக்கள் வழங்கிய திட்டம் மிக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாகும். அது இந்த மகளிர் தின விழாவிலே தொடங்கி வைப்பது மிக பொருத்தமானதாகும். மேலும் இந்த மேடையிலே பல்வேறு துறைகளின் சார்பில் பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பிக்க வந்துள்ள நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களை நான் முதலாக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி வரும் தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக மாற்றிய பெருமைக்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை நான் வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நம்முடைய மாண்புமிகு வணக்கத்துக்குரிய மேயர் திருமதி பிரியா அவர்கள், மகளிர் ஆணைய தலைவி குமாரி அவர்கள் மற்றும் நம்முடைய பல்வேறு உதவிகளை பெறுவதற்காக வந்துள்ள அத்துணை சகோதரிகள், நம்முடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS சார் அவர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் திரு ககன்சிங் பேடி IAS சார் அவர்கள் மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையினுடைய செயலர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்கள் மற்றும் அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துள்ள உயர் அதிகாரிகள் மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், உங்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் நான் மனதார வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மகளிர் சுய உதவிக்குழுவினர் தயாரித்த பொருட்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் தயாரித்த மகளிர் சுய உதவிக்குழுவினர் தயாரித்த பொருட்கள் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். எனக்கு மகளிர் சுய உதவிக்குழுவினர் தயாரித்த பொருட்களையே எப்போதும் பரிசாக தாருங்கள் என்பவர் துணை முதலமைச்சர் அவர்கள். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வீட்டில் முடங்கி இருந்தவர்களை, பொருளாதாரத்திற்கு யாரையும் சார்ந்திருக்காமல் பல்வேறு தொழில்களை தொடங்கி தொழில் முனைவோர்களாக மாற்றியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கு சமூக நலத்துறையின் அரசு செயலர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் அரசு செயலர் அவர்களும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் அவர்களும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மதிப்பொருட்கள் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அரசின் திட்டங்கள் மூலம் பயனடைந்த பயனாளிகளும் இருக்கின்றனர். அவர்களுக்கும் மதிப்பொருட்கள் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நன்றி. தமிழ்நாடு காவல்துறை சார்பில் மகளிர் அதிரடி படையினரின் சாகச நிகழ்ச்சி தற்போது நடைபெற உள்ளது. காவல்துறையில் பணியாற்றும் பெண் கமாண்டர் நவீன ரக துப்பாக்கிகளை கண்களை கட்டிக்கொண்டு அதிவேகமாக பிரித்து ஒன்று சேர்க்க இங்கு வருகை தர உள்ளனர்.
நம் பாதுகாப்பில் அரணாக நிற்கும் மகளிரை மகளிர் தின விழாவில் கரவொலியுடன் இங்கு வரவேற்கலாம். பெண் கமாண்டோக்கள் ஆகிய இவர்கள் காவல்துறையில் பல்வேறு இடங்களில் குற்றத்தடுப்பு பணிகளில் ஈடுபடும் போது எத்தகைய சூழ்நிலையையும் சமாளிப்பதற்கான தனி ஆற்றல்களை பெற்றுள்ளனர். அதில் ஒன்றான பல வகையான ஆயுதங்களை பயன்படுத்தும் யுத்திகளை கற்றுக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தற்காத்துக் கொள்ள கடும் பயிற்சியினை பெற்றிருக்கிறார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 50ஆம் ஆண்டு பெண் காவலர் விழாவில் நவரத்ன திட்டத்தின் ஒன்றான அகில இந்திய பெண் காவலருக்கான துப்பாக்கி சுடுதல் போட்டி 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. அதில் தமிழக பெண் காவலர்கள் அணி ஒட்டுமொத்த இந்திய அளவில் முதன்மை கோப்பையையும் 39 தனிநபர் பதக்கங்களில் 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலம் உள்ளிட்ட 11 பதக்கங்களையும் கார்பன் துப்பாக்கி போட்டியில் ஒட்டுமொத்த சிறந்த வீராங்கனை என்ற பதக்கத்தையும் கைப்பற்றினார்கள் என்பது நாம் அனைவரும் பெருமை கொள்ளத்தக்கது. நாம் இப்பொழுது பெண் கமாண்டோக்கள் தங்கள் கண்களை கட்டிக்கொண்டு வெளிச்சமில்லாத இடங்களில் யுத்திகளை பயன்படுத்தி AK-47, MP5 மற்றும் Glock 17 பிஸ்டல் ஆகிய ஆயுதங்களை பிரித்து அதனை மீண்டும் ஒன்று சேர்க்கும் நிகழ்ச்சியை காண இருக்கிறோம். பெண் கமாண்டோக்கள் தங்கள் கண்களை கட்டிக்கொண்டு வெளிச்சமில்லாத இடங்களில் யுத்திகளை பயன்படுத்தி இப்போது பாகங்களை பிரித்து ஒன்று சேர்க்க உள்ளனர். முதலாவதாக AK-47 அசால்ட் ரைஃபிள். இரண்டாவதாக MP5. இறுதியாக Glock 17 பிஸ்டல்.
மகளிரின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் சாகசம் நிகழ்த்திய மகளிர் அதிரடி படையினருக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். மாண்புமிகு முதலமைச்சரின் உள்வட்ட பாதுகாப்பு பிரிவில் பெண்கள் படையினரை நியமித்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதோ இன்றும் முதலமைச்சரின் பாதுகாவலர்களாக பெண்களே நிற்கின்றனர் என்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்வோம். எளியோரின் வெற்றியில்தான் திராவிட மாடல் அரசின் வெற்றி அடங்கி இருக்கிறது என்றவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஐ எம் அ வேர்ல்ட் சாம்பியன் ஒன் டே என தன் வீட்டு சுவரில் எழுதி வைத்திருந்தார் ஒரு சிறுமி. 17 வயதில் அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் தனிநபர், இரட்டையர் பிரிவு, குழு பிரிவு என 3 பிரிவுகளிலும் தங்கம் வென்று கேரம் உலக சாம்பியனான வட சென்னையின் மகள் காசிமா அவர்களை இந்த மகளிர் தின விழா மேடையில் பேச அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் காசிமா. நான் ஃபஸ்ட் இயர் BA கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ் ஜஸ்டிஸ் பசீத் அஹ்மத் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். சமீபத்தில் நடந்த 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்டில் 3 கோல்டு மெடல் வின் பண்ணி இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. 6th வேர்ல்ட் கப் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்காக எனக்கு உதவியாக இருந்த டெப்டி சிஎம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர், எங்களால் 1.5 லட்ச ரூபா கட்ட முடியல. அந்த நேரத்தில் எனக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்த டெப்டி சிஎம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வந்ததுக்கப்புறமாவும் எனக்கு ஊக்கத்தொகையாக 1 கோடி ரூபாய் கொடுத்து கேரமையை உலக அளவுக்கு தெரிவிச்சிருக்காங்க. மற்றும் சிஎம் தந்தை அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்தியாவுக்கே என்னை தங்க மகளே சொல்லி தெரிவிச்சிருக்காங்க, அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவருக்கும் ஒரு கோரிக்கை, யாராலையும் சாதிக்க முடியாதுன்னு ஒன்று கிடையாது. என் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான். எங்களுக்கு சாதிக்கணும்னு இருந்தது. என் அப்பா ஒரு ஊருக்கும் நாடுக்கும் தனியாக அனுப்பி வச்சு எங்களுக்கு அனுமதி கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அதால் மட்டும்தான் என்னால் சாதிக்க முடியுது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் பசங்க மேலே நம்பிக்கை வச்சு அனுப்பி வச்சிங்கன்னா இங்கே இருக்க அனைத்து மாணவர்களும் சாதிக்க பிறந்தவங்களாக மட்டும்தான் இருப்பாங்க. So never give up your aim and goal. Thank you. காசிமா போல் பலரையும் தமிழ்நாடு அரசாங்கம் இங்கு உருவாக்கும். 1 கோடி ரூபாய் மட்டுமல்ல, காசிமாவிற்கு மேலும் பல சாதனைகள் படைக்க தன்னம்பிக்கையும் தந்துள்ளது திராவிட மாடல் அரசு. ஏழை எளிய பெண்களுக்கு யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லாத பொருளாதார விடுதலையை குடும்ப தலைவிகளுக்கு தந்துள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அண்ணாவின் மண்ணில் தொடங்கப்பட்ட கலைஞரின் பெயரிலான மகத்தான திட்டத்தின் பயனாளி திருமிகு எலிசபெத் ஃபேபியோலா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவையில் கூடியிருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சமையலற மேடையை மட்டுமே இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருந்தேன்னா இன்றைக்கி இந்த மேடையில் பேசுகிறேன்னும் போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு காரணம் நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா தான். வீட்டில் பட்ஜெட் போடும்போது கூட எங்களை கூட சேர்த்து வச்சு போட மாட்டாங்க. நீ செலவு தான் பண்ணுவ, வரவுள்ள நீ என்ன கொடுக்குற, எதுக்கு பட்ஜெட்டில் இருக்கன்ற மாதிரி பேச மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி மாதம் 7-8 தேதியில் ஒரு 100 ரூபா இருந்தால் கூட நான் தரேன் திருப்பின்னு வீட்டில் கேட்குறாங்க. அப்போ என்னையும் மதித்து 100 ரூபா கேட்குறாங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்லேயும் ஒரு 1000 ரூபாய் இருக்குது. ஏடிஎம் கார்டுனா என்னென்னே தெரியாமல் இருந்த எனக்கு ஒரு அக்கௌண்ட்டு, ஒரு ஏடிஎம் கார்டு இத்தனையும் என்னால் இன்றைக்கி உபயோகப்படுத்த முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம முதலமைச்சர் ஐயா தான். எதுனா ஒரு பொருள் வாங்கணுன்னா அப்பாவை கேட்கணும், கணவரை கேட்கணும், பிள்ளைங்களை கேட்கணும். ஆனால் கேட்காமையே எனக்கு மாதம் 1000 ரூபாய் என்னோடய அக்கௌண்ட்டில் வருது. என்னோடய தேவையை புரிஞ்சு, என்னோடய இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சு இன்றைக்கி அவங்க உதவி பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் கலைஞர் மகளிர் உதவி திட்டம்னு ஒரு திட்டத்தை மகளிருக்காக யோசித்து ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க நம்ம முதலமைச்சர் ஐயா. அதுதான் காரணம். இந்த ஒரு மகளிருக்கும் என்ன தேவை, எது செய்யணும் அப்படின்றத ஒரு திட்டத்தை யோசிச்சு செய்கிறாங்க. அதுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதனால் தான் நம் அன்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயுமானவர் என்கிறோம். ஆள் போல் தழைத்து என்பதற்கு அடையாளமாய் முத்தமிழறிஞர் கலைஞரிட்ட விதையால் தமிழ்நாட்டில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களில் பெண்கள் இணைந்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்துள்ளனர். சென்னை கவிபாரதி சுய உதவிக் குழுவை சேர்ந்த திருமிகு நிர்மலா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். மகளிர் தின விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
என்னோடய சொந்த ஊர் திருச்சி, பேர் நிர்மலா. நான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே படிக்க வைக்க எனக்கு பெற்றோர் இல்லை, இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியப்பா வீட்டில் தான் இருந்தேன். ரொம்ப கொடுமையாக அனுபவித்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய திருமண வாழ்க்கையை நானே ஏற்படுத்திக்கிட்டேன். அதுவும் எனக்கு சரியாக அமையலை. சண்டையும் சச்சரவுமாக தான் போயிட்டுருந்தது. ஒரு நாள் ரொம்ப மன உளைச்சலாகி நானே மண்ணெண்ணெய் எடுத்து என் மேலே ஊற்றிக்கிட்டேன். அப்போ என்னோடய கணவர் என்னை வந்து காப்பாற்றுவார்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் வந்து என்னை பற்ற வச்சு விட்டுட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்க்கும்போது டாக்டர் சொன்னது 2 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஹெவி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாகி வந்தேன். அதே ஊரில் நிறைய கடனானதுனால என்னால் அங்கே இருக்க முடியல. சென்னைக்கு கிளம்பி வந்தேன். சென்னைக்கு வந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. ஏன்னா என் முகத்தை பார்த்து எல்லாருமே ஒதுங்கி தான் போனாங்க. நடுவில் என்னோடய கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேலை தேடி பல இடத்துல அலைஞ்சேன். வர சொல்லுவாங்க, நேராக போனாக்க என் முகத்தை பார்த்துட்டு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானே ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் என்கிட்ட 10 பைசா கிடையாது. அப்போ தான் சுய மகளிர் உதவி திட்டம் கேள்விப்பட்டேன். என்ன மாதிரி கஷ்டப்படுற 10 பேரை சேர்த்து குழுவை ஆரம்பித்தேன். எனக்கு பெண் குழந்தை பிறந்தால் கவி பாரதின்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அந்த பேரையே என்னோடய குழுவுக்கும் வச்சேன். என்னோடய சிஓ மேடம் மூலமாக எனக்கு உதவித்தொகை கிடச்சிது. அது மூலமாக நான் சிறிய வியாபாரத்தை ஆரம்பித்தேன். துணி வியாபாரத்தை ஆரம்பித்தேன். அது ஆரம்பித்து படிப்படியாக சரிவர கட்டி மேலும் கடன் உதவி வாங்கி சைக்கிளில் ஆரம்பித்த என்னோடய துணி வியாபாரம் நானே சொந்தமாக கார் ஓட்டிகிட்டு போய் இன்றைக்கி வியாபாரம் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் சுய உதவிக்குழு மூலமாக கடன் பெற்று சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு யாரும் வேலை கொடுக்காம போன காலம் போய் இன்றைக்கி நாளைக்கு 4 பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தற்கொலை மட்டும் முடிவில்லை, பெண்கள் முடிவு பண்ணால் எதையும் சாதிக்கலான்றதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. வீட்டுக்குள்ளே இருந்த என்னை இங்கே மேடை வரைக்கும் அழைத்து வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய முதல்வர் ஐயா ஆரம்பித்து வச்ச சுய உதவி திட்டம்தான். இதை எல்லோரும் பயன்படுத்தி சாதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மகளிர் தின நல்வாழ்வில் எனக்கு வாய்ப்பளித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யார் இல்லை என்றாலும் தமிழ்நாடு அரசு இருக்கிறது, எல்லோருக்கும் எல்லாமுமாய். நிர்மலா அவர்களுக்கு நன்றி. பிறப்பதற்கு முன்பு கருவாக இருப்பதில் தொடங்கி முதியோர் ஆகும் வரை பெண்களுக்கான பல முன்னோடி திட்டங்களை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகிறது. நம்மை முன்னேற்றும் திட்டங்களை கொண்டாட்டத்துடன் நடனமாக நம் முன் காட்சிப்படுத்த வருகை தர உள்ளனர் கலைக்குழுவினர். தமிழ் எங்களோட தாய், எங்களோட சாதனைகளின் அடையாளம் உலகம் முழுக்க, ஏன் நிலாவையும் செவ்வாய் கிரகத்தையும் கூட போய் அடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் எங்களோட தாய் வீடான இந்த அழகான தமிழ்நாடு. நாங்க தமிழ் பெண்கள். பெண்களோட நியாயமான வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிற ஆரோக்கியமான சூழல் வேற எந்த ஊர்ல கிடைக்குது? எங்க குழந்தைகள் மகிழ்ச்சியோட பள்ளிக்கு வந்து அவங்க கற்றல் திறன் மேம்பட தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உலகத்துக்கே முன்னோடியான திட்டமா இருக்கு. அந்த பள்ளிகளில் காலை உணவு சமைக்கிற பெண்கள் அந்த மாணவ செல்வங்களின் தாய்களான மகளிர் சுய உதவிக்குழு மகளிர்தான். சுந்தரி சிறியரடி வா சுந்தரி, சுந்தரி சிறியரடி வா சுந்தரி. சுந்தரி சிறியரடி வா சுந்தரி, சுந்தரி சிறியரடி வா சுந்தரி. பள்ளி குழந்தைகளுக்கு மட்டுமா? அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு கல்லூரிக்கு படிக்க போகும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிற புதுமை பெண் திட்டம் இங்க மட்டும்தானே இருக்கு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகு
கல்லூரி படிப்போட முடிஞ்சிடுச்சா? எங்க ஊர் மாணவிகளுக்கு படிப்போட திறன் பயிற்சியும் கொடுக்கிற நான் முதல்வன் திட்டம் போல வேற எங்கேயுமே இல்ல. சிறகுகள் வீசி சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன். உலகத்தின் ஓசையில் புது ஒளி வீசிட போகிறேன், படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போற பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் கொடுக்கிற தோழி மகளிர் தங்கும் விடுதி திட்டம். தேவதை வம்சம் நீயோ, தேனிலா வம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை நீயோ, சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரா நடக்கிற வன்முறைகளுக்கு தீர்வு காண அந்தந்த ஊர்லயே பாலின வள மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மண்ணிலே ஈரமுண்டு, உள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளையுண்டு, கைதாங்க ஜீவனுண்டு. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வாக்காலம் நம்மோடு. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை தந்த கலைஞருடைய வழியில விவசாய நிலம் வாங்க பெண்களுக்கு மானியம் வழங்குற நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். கையளவு நெஞ்சத்தில கடலளவு அசமச்சா, அளவு ஏதுமில்ல, அதுதான் காதல் மச்சா. நாம ஜோரா மண் மேல சேரா விட்டாலே நினைப்பு போது மச்சா. சை 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 சை. தொழில் முனைகிற பெண்களுக்கு தொழில் நடவடிக்கைகள்ல உள்ள பிரச்சனைகளை நீக்க வந்ததுதான் TN ரைஸ் திட்டம். வானவில்லே வானவில்லே வந்ததென்ன இப்போது, அள்ளி வந்து வண்ணங்களை எங்கள் நெஞ்சில் நீ தூவு. சின்ன பறவைகள் கொஞ்சி பறக்குதே, பட்டு சிறகிலே தண்ணி தெளிக்குதே. அடி தாய் தென்றலே வந்து நீ பாடு ஆராரோ. வானவில்லே வானவில்லே வந்ததென்ன இப்போது. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற பெண்கள் தமிழ்நாட்டோட மூலை முடுக்கல் எல்லாம் போகிற அரசு பேருந்துகள்ல அவங்க விரும்பும் போதெல்லாம் விலையில்லா பயணம் பண்ண மகளிர் விடியல் பயணம் திட்டம். சிறிதும் அச்சமில்லையே அச்சமில்லையே, இச்சரத்திலே அச்சமில்லையே, அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, வெற்றி என்றும் வீரர் காணும் எல்லையே, தூரதல்ல அச்சமென்னும் சொல்லையே. விடியும் நேரம் அருகில் வந்தது, இருளும் விலகி ஓட போகுது. ஓ
குடும்பத்தையும் கட்டி காக்கிற குடும்ப தலைவிகளுக்கு அவங்க பொருளாதார தற்சார்பை உறுதிப்படுத்த மாதா மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். என்னங்க, தாய்மைக்கு தேவையான ஊட்டச்சத்து, ஒரு பெண் குழந்தைக்கு தேவையான பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி, உயர் படிப்பு, வேலை வாய்ப்புக்கு தேவையான திறன், வேலை செய்கிற பெண்கள் பாதுகாப்புக்கு பயப்படாம வெளியிடங்களில் தங்கும் விடுதி வசதி, தானே தொடங்குற சுய தொழிலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ வசதி அப்படின்னு ஒரு பெண்ணுடைய நல்ல வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இதுக்கு உறுதுணையா இருக்கும் நம்ம துணை முதலமைச்சருக்கும் நாம நன்றி சொல்லணுங்க. ஏன் தமிழ்நாட்டை உலகமே வியந்து பார்க்கிறது? இதோ இதனால்தான். இதனை நமக்கு தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மகளிர் தின விழாவில் மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலியுடன் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த இனிய தருணத்தில் புதுமை பெண் மற்றும் நான் முதல்வன் திட்டத்தின் பயனாளிகளின் பிரதிநிதியாக பேச செல்வி பவானி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த மாபெரும் மகளிர் தின திருவிழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவையில் நிரம்பி வழியும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் இந்த சிங்கப்பெண்ணின் வீர வணக்கங்கள். அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு பெட்டைக்கோழி கூவியா பொழுது விடிய போகுது என்று மட்டம் தட்டி வைத்திருந்த பெண் சமூகத்தை இன்றளவும் 12ஆம் வகுப்புக்கு மேல் உயர்கல்வியை தொடர முடியாமல் அடுப்படியில் கடந்த பல பெண்களை பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று முண்டாசு கவி உரைத்த வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர் நம்முடைய முதல்வர் ஐயா என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் புதுமை பெண் பவானி. என்னுடைய அப்பா அம்மா விவசாய கூலி வேலை பார்க்குறவங்க. எனக்கு 12ஆம் வகுப்புக்கு மேலே ஒரு கிராமத்திலிருந்து சென்னை மாநில கல்லூரியில் சீட்டு கிடச்சிது. படிக்க வந்துட்டேன். ஆனால் என்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு சுமையாக இல்லாமல் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அவங்களுடைய பொருளாதார சுமையை குறைக்கும் விதமாக மாதம் 1000 ரூபாய் எனக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பணத்தை வச்சு நான் இப்போது நோட்டு புக்கு, ரெக்கார்ட் நோட்டுன்னு என்னுடைய அத்தியாவசிய தேவைகளை நானே பூர்த்தி செஞ்சுக்கிறேன். மேலும் என்னுடைய சக தோழிகள் இதை வச்சு டைப்ரைட்டிங், டேலி கோர்சஸ், மைக்ரோசாஃப்ட்னு நிறைய அடிஷ்னலாக கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கும் இந்த பணம் ஒரு பேருதவியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பட்டம் மட்டும் படிச்சுட்டு போனால் வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான். அடிஷ்னலாக கோர்ஸ் கற்றுக்கிட்டோம். அதுக்காக நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் விசுவலைசேஷன் எனக்கு இப்போது ஆடட் கோர்ஸாக என்னுடைய கல்லூரியிலே கொடுத்துட்ருக்காங்க. இதை வெளியில் போய் படிக்க போனால் ஒரு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதை கட்டும் அளவுக்கு என்னுடைய குடும்ப பின்னணி கிடையாது. ஆக
நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், மகளிர் விடியல் பயணம் போன்ற பல நல்ல திட்டங்களை ஏழை மாணவிகளுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் வழங்கி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். புதுமை பெண் பவானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தமிழ்நாடு அரசின் ஊக்கத்தொகையால் அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில உள்ள செல்வி நித்யஸ்ரீ ஜெயபால் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் நித்யஸ்ரீ. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என் பெற்றோர்கள் பற்றி சொல்கிறேன். 2 பேருமே 12ஆம் வகுப்பு கூட படிக்கல. ஏன் படிக்கல அப்படின்னா, அவங்க குடும்பத்தோட சூழ்நிலை காரணமாக ஒரு 500 ரூபாய் இல்லை. அதனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேரும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க முடியாத நிலைமை வந்துடுச்சு. அந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களை படிக்க வைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் 3 பேருமே பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகளாக பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிற்கலை, இன்னுமே ஓடிட்டுருக்காங்க. எங்களை படிக்க வைக்கிறது மட்டும்தான் அவங்களோட பெரிய கனவாகவே இருக்குது. நான் வந்துட்டு இளங்கலை பட்டம் சாஸ்தா காலேஜில் படித்தேன். படிக்கும் போது எனக்கு 1 லட்ச ரூபாய் ஃபீஸு. எங்கள் அப்பாவால் கட்ட முடியல. எங்கள் அப்பா தினக்கூலி தான் செய்கிறாரு. கட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக நான் டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம், காலேஜை நிறுத்திட்டு நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த அரசு கொடுக்குற 43,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் எனக்கு தெரிய வந்துச்சு. வருடாதோறும் 4 வருடமும் எனக்கு 43,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுத்து என்னை படிக்க வச்ச அரசுக்கு ரொம்ப நன்றி. அது இல்லைன்னா நான் இளங்கலை பட்டம் படிச்சிருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் இளங்கலை படிக்கும் போதே எனக்கு முதுகலை படிக்கணும், அதுவும் லண்டனில் போய் படிக்கணுங்கிறது என்னோட ஆசை. நான் இளங்கலையே கஷ்டப்பட்டு தானே படித்தேன், முதுகலை எப்படி படிக்கிறது, நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் காலேஜில் இருந்த சாரு மேம் எல்லோரும் சொன்னாங்க, இந்த மாதிரி அயல்நாட்டுக்கு போகிறவங்களுக்கும் உதவித்தொகை கொடுக்குறாங்க நம்ம தமிழக அரசு, நீ போய் படிக்கிறவங்க படித்து தானே ஆகணும், லண்டனில் போய் படிச்சுட்டு நீ திரும்ப வந்து நாட்டுக்கு பெருமை சேரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் விண்ணப்பித்தேன். போன மாதம் February 5ஆம் தேதி நான் அப்ளிகேஷன் போட்டேன். எனக்கு 10 நாள் 15ஆம் தேதி எனக்கு செலக்ட் ஆகிட்டேன், நீங்கள் அயல்நாட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஸ்காலர்ஷிப் எனக்கு மெசேஜாக வந்துச்சு. இதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் வந்துட்டு லண்டனில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே முதல் வார்த்தை எனக்கு காதில் வந்தது, நீ அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிற, நீ கடனை மட்டும்தான் கட்டிட்டு திரும்பி வர முடியும், உன்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ என்கிட்ட சொன்னவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், என்னோடய அப்பா முதலமைச்சர் அப்பா வந்துட்டு எனக்கு 36 லட்சம் ரூபாய் கொடுத்து என்னை லண்டனில் படி அப்படின்னு சொல்கிறாரு. நான் படிச்சுட்டு வருவேன் திரும்பி. தேங்க்யூ சார். அப்பாவாக இருந்து படி 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 என சொல்லி நான் இருக்கிறேன், கடல் கடந்து சென்று வேணுமானாலும் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊக்கத்தொகை வழங்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசின் உலக மகளிர் தின விழாவில் சிறப்பு காணொளியை இப்போது பார்க்கலாம். செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா, செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா. புதுமை பெண் திட்டத்துல படிப்பு தந்தது தமிழ் மண்ணுதான், விடியல் பயணம் திட்டத்துல வேலைக்கு போகிற தமிழ் பொண்ணுனா. இரவில் தனியா நடப்ப தமிழ்நாட்டு தெருவில் பயம் எதுக்கு, 2வது தாய் வீடா தொழில் விடுதி எனக்கு இருக்கு. செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா, செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா, செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா, செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா. அடிமை வேலங்க உடச்செறிஞ்சு சிறகு தந்தது தமிழ்நாடு, மகளிர் உரிமை திட்டத்துல வானம் தந்தது தமிழ்நாடு, திருமண நிதி திட்டத்துல மணமேடையில் இளமங்கை, சமத்துவம் ஜெயிச்சதுல பெருமேடையில் திருநங்கை, சுய உதவி குழுவோடு முனை, நமக்கு நாமே நல்ல துணை, ஆட்டக்காலத்துல வீராங்கனை தமிழ் பொண்ணு கிளையினை. செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா, செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா, செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா, செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா. நெஞ்சில 1000 கனவு இருக்கு, கனவுக்கு இங்க வழி இருக்கு, தந்தையும் தாயும் இருந்தாலும் ரத்தம் தண்டியும் உறவு இருக்கு. தொட்டிலில் தொடங்கி பட்டம் வர, பட்டம் தொடங்கி வேலை வர, வேலை தொடங்கி திருமணம் வர, திருமணம் தொடங்கி தொட்டில்
வச்ச தமிழ்நாடு நன்றி, எல்லாத்துக்கும் திட்டம் தந்த முதல்வருக்கு நன்றி, முதல்வருக்கு நன்றி. செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா, செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா, செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா, செந்தமிழ்நாட்டு தமிழச்சினா ஜெயிக்க பிறந்த தமிழச்சினா. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம் என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப மகளிரை உயர்த்தி நம் சமூகத்தை தழைக்கச் செய்யும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை விழா தலைமையுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, அண்ணன் திரு சேகரபாபு அவர்களே, அண்ணன் கணேசன் அவர்களே, அக்கா கயல்விழி செல்வராஜ் அவர்களே, மாண்புமிகு பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களே, சகோதரர் திரு கலாநிதி வீராசாமி, சகோதரர் திரு பரந்தாமன் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, காவல்துறை இயக்குனர் திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளே, மதிப்பிற்குரிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் ஐஏஎஸ் அவர்களே, மதிப்பிற்குரிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் திருமிகு ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களே, மதிப்பிற்குரிய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் திருமிகு ஸ்ரேயா சிங் ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களே, சர்வதேச கேரம் வீராங்கனை அன்பு தங்கை திரு காசிமா அவர்களே, நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் செயல்படுத்தப்பட்டுள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினுடைய பயன்களை இங்கே உணர்வுபூர்வமாக விளக்கிய பேசிய சகோதரி எலிசபெத் ஃபேபியோலா அவர்களே, மகளிர் சுயஉதவி குழுக்களில் உள்ள பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக விளங்கக்கூடிய சகோதரி நிர்மலா கவிபாரதி அவர்களே, புதுமை பெண் திட்டத்தினுடைய பயனாளி தங்கை பவானி அவர்களே, அரசு பள்ளியில் படித்து இன்று திராவிட மாடல் அரசால் வெளிநாட்டில் அரசு உதவித்தொகையின் படிக்க இருக்கின்ற தங்கை நித்யஸ்ரீ ஜெயபால் அவர்களே, வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, காவல்துறை சார்பாக சாகச நிகழ்ச்சி நடத்தி காட்டிய தமிழ்நாடு மகளிர் காவல் படையைச் சேர்ந்த அன்பு சகோதரிகளே, கலை நிகழ்ச்சியில் நடத்திய சகோதரிகளே, எஸ்டிஏடி ஹாஸ்டல் விடுதியைச் சேர்ந்த ஹாஸ்டல் மாணவிகளே, தமிழ்நாடு முழுவதும் இருந்து இங்கு திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமும் போற்றி புகழ்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகின்ற மகளிருக்கான திருவிழா போன்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் முதல்ல என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டிய அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை புகழ்ந்து பேசுவதும் வாழ்த்து சொல்றது மட்டுமே உண்மையான மகளிர் தின கொண்டாட்டமாக நிச்சயமாக அமையாது. உங்களுக்கான அந்த பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதுதான் உண்மையான மகளிர் தின கொண்டாட்டம். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான், உதாரணம் தான் இங்கே நடக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சி. ஒருமுறை தந்தை பெரியாரிடம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு என்னென்ன உரிமை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பெரியார் கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்ன பதில், ஒரு ஆணுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அந்த உரிமையெல்லாம் பெண்ணுக்கும் இருக்கணும்னு சொன்னார். அதுதான் உண்மையான பெண்ணுரிமைன்னு தந்தை பெரியார் உணர்ந்தார். இதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கை. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தொடர்ந்து திட்டங்களாக செயல்படவும் கொடுத்து வருகின்றது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கி வைத்தவர். 30 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டுன்னு சட்டம் போட்டவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு காவல்துறையில் முதன்முறையாக பெண் காவலர்களை நியமித்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இப்படி அவருடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு கலைஞருடைய வழியில்
நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்தி வருகின்றார். இந்த திராவிட மாடல் அரசு எல்லா வகையிலும் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்காக முன்னுரிமை கொடுத்துட்டு தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவர் போட்ட முதல் கையெழுத்தே பெண்களுக்கான கையெழுத்து. அதுதான் மகளிருக்கான அந்த வெடியல் பயணம் திட்டம். அடுத்ததாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் உயர்கல்வி படிக்க சேர்ந்தா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தினாங்க. இன்றைக்கு மகளிர் காலையில் எழுந்ததும் காலை உணவு சமைச்சு கொடுக்க சிரமப்படக்கூடாதுன்னு பள்ளிகளில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. மகளிர் சுய உதவி குழு சகோதரிகள் உங்கள் மூலமாக தான் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்குன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர் போட்ட உத்தரவு தான் காரணம். உங்கள் மூலமாக செயல்படுத்துவதால் தான் இன்றைக்கு காலை உணவு திட்டம் மிகப்பெரிய வெற்றி திட்டமாக மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு திட்டமாக அந்த திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் 1,15,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த வரிசையில் தான் இன்றைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு சுமார் 3000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு குழு உறுப்பினர்களுக்கு ஐடி கார்ட்ஸ் தர இருக்கின்றாங்க. கடந்த 4 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1,05,000 கோடி அளவிற்கு வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திற்காக குடும்பத்தில் இருக்கவங்களே எதிர்பார்த்து இருக்கக்கூடாதுன்னு தான் மகளிர் சுய குழுக்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வங்கிக் கடன் இணைப்பை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெறும் கடன் தொகையாக பார்க்கவில்லை. குழுக்கள் சகோதரிகள் உங்கள் உழைப்பின் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் இதை பார்க்கின்றார்கள். நேற்று முன்தினம் நான் திருவாரூர் மாவட்டத்திற்கு அரசு நிகழ்ச்சிக்காக சுற்றுப்பயணம் சென்றிருந்தேன். அங்கு பழவனங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை எல்லாம் நான் சந்தித்து பேசினேன். அப்போது அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அவங்க குழுக்கள் மூலமாக கிடைச்சிருக்கக்கூடிய பலன்களை ஒவ்வொன்றையாக எடுத்து சொன்னாங்க. மேலும் குழுக்களை இன்னும் எப்படி சிறப்பாக முன்னேற்றலாம் அப்படின்ற ஆலோசனைகளையும் அந்த குழு சகோதரிகள் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அந்த குழுவை சேர்ந்த சகோதரி கவிதா தன்னுடைய கைப்பட ஒரு பாராட்டு கடிதத்தை, ஒரு லெட்டரை முதலமைச்சருக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. அதில் நம்முடைய திராவிட மாடல் அரசையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களையும் பாராட்டி அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த சகோதரி. அது மட்டுமல்ல, அந்த கூட்டத்திற்கு வந்த மகளிர் சிலர் குடியிருக்க முறையான வீடு இல்லைன்னு கோரிக்கை வச்சாங்க. சிலர் வீட்டுமனை பட்டா இல்லைன்னு குறைகளை சொன்னாங்க. அதையெல்லாம் எங்களுடைய துறையை சார்ந்து நாங்கள் அத்தனை பேரும் நம்முடைய முதலமைச்சருக்கு அழைச்சி அவருடைய கவனத்திற்கு எடுத்துகிட்டு போனோம். உடனே அந்த பெண்களுக்கு வீட்டுமனை பட்டாவுக்கான ஆணைகளையும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வீடு கட்டி கொள்வதற்கான ஆணைகளையும் உடனே வழங்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டாங்க. அதன்படி கோரிக்கை வச்ச 6 மணி நேரத்தில் அந்த மகளிருடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். குறிப்பாக கோரிக்கைகளை முன்வச்ச ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் கலைஞர் கனவு இல்லம் மற்றும் வீட்டுமனை பட்டாக்களுக்கான அந்த ஆணைகளை நானே என்னுடைய கைகளில் கொடுத்துட்டு வந்தேன். அந்த ஆணைகளை வாங்கினதும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஏழை எளிய மகளிரோட இந்த மகிழ்ச்சிக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. எனவே நம்முடைய மகளிர் நீங்கள் கேட்கின்ற அத்தனை திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வராங்க. இனிமையும் நீங்கள் கேட்க போகிற திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திராவிட மாடல் அரசும் நம்முடைய துறையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். அதே மாதிரி இந்த அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நீங்கள் எப்பொழுதும் ஆதரவாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு வங்கிக் கடன் இணைப்புகளை பெற்ற அத்தனை மகளிருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சகோதரராக இருந்து மகளிரின் நலன் காக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு விழா தலைமையுரை ஆற்றியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கும் பெண்களுக்கு அங்கீகாரத்துடன் அரசின் திட்டங்களை எளிதில் அணுகக்கூடிய வகையில் நவீன முறையில் டிஜிட்டல் QR கோடுடன் அடையாள அட்டை வடிவமைக்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கும் பெண்களுக்கு அடையாள அட்டையினை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பயனாளிகள் சென்னை பிஸ்மி அசன் மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த திருமிகு காதர்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கும் பெண்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. காதர்மா அவர்களுக்கு அடையாள அட்டையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சென்னை நேர்மை மகளிர் சுய உதவி குழுவினை சேர்ந்த திருமிகு ரோஸ் மக்லின் கஸ்தூரிபாய் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அங்கீகாரத்துடன் அரசின் திட்டங்களை எளிதில் அணுகக்கூடிய வகையில் நவீன முறையில் டிஜிட்டல் QR கோடுடன் அடையாள அட்டை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் ரோஜா மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த திருமிகு பாஞ்சாலை அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது. செங்கல்பட்டு பொற்கால மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த திருமிகு தீபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தீபா அவர்களுக்கு அடையாள அட்டையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சென்னை குடியரசு மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. நன்றி. தற்போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் அத்தகைய வழக்குகளை திறமையாக புலனாய்வு செய்து கையாள தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவல் ஆளுநர்கள் முதல் காவல் புலனாய்வு அதிகாரிகள் வரை 25,905 பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியினை தொடங்கி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பெண்களுக்கு ஆண்கள் தானே காவலாக இருக்க வேண்டும் என பாடம் எடுத்தவர்கள் மத்தியில் மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மகளிர் காவலர்களுக்கு பல திட்டங்களை அளித்து அவர்களின் நலன் காக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மகளிர் காவலர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் விமானத்தை இயக்கினாலும் விண்வெளிக்கே சென்று வந்தாலும் அவர்கள் நுழைய முடியாத இடங்களாக கோவில் கருவறைகள் இருந்தன. பெண் கடவுளர்களுக்கான கோவில்களிலும் இதுவே நிலையாக இருந்தது. ஆனால் அந்நிலை இனி இல்லை. பெண்களை ஓதுவார்களாக நியமித்து வரலாற்று சாதனை படைத்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தாயுமானவராம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்ற கவிஞர் கந்தர்வன் கவிதை வரிகளுக்கேற்ப இல்லத்தை மட்டுமின்றி உலகத்தையும் இயங்கச் செய்யும் ஆற்றல் மிக்க மகளிர் அனைவருக்கும் உங்கள் சகோதரரான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உலக மகளிர் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று பெருமையும் புகழ்மிக்க சாதனையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் நாள் விழாவில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே, மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களே, மாண்புமிகு சேகர்பாபு அவர்களே, மாண்புமிகு CV கணேசன் அவர்களே, மாண்புமிகு திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்களே, சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, கலாநிதி வீராசாமி அவர்களே, கனிமொழி சோமு அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் திருமதி குமாரி அவர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களே, காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் திரு சங்கர் ஜிவால் IPS அவர்களே, கூட
கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் திருமதி சுப்ரியா சாஹ் ஐஏஎஸ் அவர்களே, திரு பிரதீப் யாதவ் அவர்களே, துணை செயலாளர்கள் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களே, திரு வீரராகவ ராவ் ஐஏஎஸ் அவர்களே, மேலாண்மை இயக்குனர் திருமதி ஸ்ரேயா சிங் ஐஏஎஸ் அவர்களே, தங்களுடைய அனுபவத்தை இங்கே எடுத்து உரையாற்றி இருக்கக்கூடிய செல்வி காசிமா அவர்களே, செல்வி பவானி அவர்களே, செல்வி நித்யஸ்ரீ அவர்களே, திருமதி எலிசபெத் அவர்களே, திருமதி நிர்மலா கவிபாரதி அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளிகளே, என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மார்ச் 1 என்னுடைய பிறந்த நாள். மார்ச் 8 உலக மகளிர் நாள். மகளிர் நாள் கொண்டாடப்படுகிற இதே மார்ச் மாதத்தில் பிறந்தவன் என்பதை நினைச்சு மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன். சமூகத்தின் சரிபாதியான மகளிருக்கான நாள் இது. அந்த நாட்டில் இங்க ஆண்களுக்கு என்ன வேலைன்னு யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன். தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்பதால உங்களோடு சேர்ந்து உலக மகளிர் நாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கமே இரத்த பேதம் இல்லை, பால் பேதம் இல்லை என்பதுதான். அதுவே முழுமையான சமூக நீதி. திராவிட இயக்கத்தை உருவாக்கின பகுத்தறிவிப்பாளர் தந்தை பெரியார் அவர்கள் வாழ்நாள் எல்லாம் பெண் விடுதலைக்காக உழைச்சார். மனித வர்க்கத்துக்கு அடிமைத்துவம் ஒழியணும்னா பெண்ணை அடிமையாக்க நினைக்கிற எண்ணம் ஒழிஞ்சாதான் முடியும்னு சொன்னார். அதனால தான் திராவிட இயக்க ஆட்சி காலங்களில் பெண்களுக்கு உரிமைகள் மீட்டு தரப்பட்டுச்சு. திராவிட இயக்கத்துக்கு ஆதி விதையான நீதி கட்சி ஆட்சியில தான் பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை தரப்பட்டுச்சு. பெரியார் வழித்தடத்தில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக நிறைவேற்றினார். பெரியார் போட்ட தீர்மானத்தை சட்டமாக்கி சொத்துரிமை தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். மேலும் காவல்துறையில் மகளிர் சுய உதவி குழுக்கள், மகளிருக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு பல முக்கிய திட்டங்களை கொண்டு வந்தார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் புதுமை பெண் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மகளிர் சுய உதவி குழுவினரை மக்களே தேடி மருத்துவம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டங்களில் பங்கு பெற வச்சிருக்கிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் குழந்தை திருமணங்களை தடுத்து அவங்களை பாதுகாக்க பாலின வள மையங்கள், உள்ளாட்சியில பெண்களை அதிகாரமிக்கவர்களாக உயர்த்த 50 விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்கணும். அதில் வெற்றி பெற்றதில் 70 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவர்கள் சுய உதவி குழு மகளிர் தான்.
வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பாக தங்க நாம் தொடங்கின தோழி விடுதிகளுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அறிவிக்க விரும்புவது, புதிதாக காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் ஆகிய ஊர்களில் 72 கோடி ரூபாயில் 700 படுக்கைகளோட புதிய தொழில் விடுதிகள் அமையும். அதுவும் 24 மணி நேரமும் பாதுகாவலர், பயோமெட்ரிக் நுழைவு முறை, வைஃபை வசதி, ஆர்வ முறையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு பல வசதிகளோடு அதை அமைக்க இருக்கிறோம். நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்தில் அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு நீங்க பாராட்டுறீங்க. அந்த தருணம் இதுதான் ஆட்சியின் பலன். இதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு நான் பூரிப்படைகிறேன். இந்த நிகழ்ச்சி அரங்குக்கு வருவதற்கு முன்னால விழா அரங்கினுடைய வாயிலில் 250 ஆட்டோக்களை பயனாளிகளுக்கு வழங்கி கொடையசைத்து துவக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிற விதமாக, பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பை உருவாக்குற விதமாகவும், சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தலா 1 லட்சம் ரூபாய் அரசு மானியத்தோடு 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பிங்க் நிற ஆட்டோக்களை வழங்கியிருக்கிறோம். இதில் காவல்துறை உதவி எண்களுடன் இணைக்கப்பட்ட GPS கருவியும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சிறப்புமிகு விழாவில் 1000 மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகளுக்கு நான் அடையாள அட்டைகளை வழங்கியிருக்கிறேன். அதோட பயன்கள் என்ன தெரியுமா? கிராம மற்றும் நகர பேருந்துகளில் சுய உதவிக்குழுவினர் தங்கள் தயாரிக்கிற பொருட்களை 25 கிலோ வரை கட்டணமின்றி எடுத்து செல்லலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செஞ்சவங்க பயன்களை பெறலாம். கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பெறப்படக்கூடிய பல்வேறு கடன்களை பெற முன்னுரிமை. கோஆப்டஸ் பொருட்களுக்கு 5 விழுக்காடு கூடுதல் தள்ளுபடி. ஆவின் பொருட்களுக்கு குறைந்த விலை. சேவை மையங்களில் 10 விழுக்காடு சேவை கட்டணம் குறைவு. இதையெல்லாம் சிறந்த முறையில் பயன்படுத்தி நீங்கள் வளம் பெற வாழ்த்துகிறேன். இன்று தமிழ்நாடு முழுவதும் 34,073 சுய உதவி குழுக்களை சேர்ந்த 4,42,949 மகளிருக்கு 3,190 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கியிருக்கேன். இதை தொடங்கி வைக்கிற விதமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் செயல்படுகிற 3,584 சுய உதவி குழுக்களை சேர்ந்த 46,592 மகளிருக்கு 366 கோடிய 25 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை இந்த நிகழ்ச்சியில் வழங்க இருக்கிறேன். இதை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் சுய உதவி குழுக்களுக்கு மாண்புமிகு அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வங்கிக் கடன் இணைப்புகளை, நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்காங்க. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் பற்றி சொல்லும்போது, வைக்க வேண்டிய இடத்துல வச்சு, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து, பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாக்கிற அமைப்பா இருக்கிறதுனால தான் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பணம் புழங்குகிற இயக்கமாக மாறி இருக்குன்னு சொன்னார். வங்கிக் கடன் இணைப்புகளை பெற்ற மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகளை நான் கேட்டுக்கொள்வது, அந்த தொகையை நாங்கள் வழங்குகிற கடன்னு நினைக்காம, நம்ம அரசும் நானும் உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடையாளம்னு நீங்கள் நினைக்கணும்னு கேட்டுக்கிறேன். சிறந்த தொழில் முனைவராக உயர்ந்திட வாழ்த்துகிறேன். தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பெண் அதிரடிப்படை காவலர்கள் இங்கே
சாகச நிகழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சு காமிச்சாங்க. மேலும் எனக்கு அணிவகுப்பு மரியாதையும் பாதுகாப்பும் கொடுக்குறாங்க. அதை பார்த்தப்போ அறிவிலும் வீரத்திலும் சிறந்த சங்ககால வீர தமிழ்ச்சிகளை நேரில் பார்த்த உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, நம்ம திட்டங்களை விளக்கி கலை நிகழ்ச்சியாக நடத்தி காண்பிச்சாங்களே, சிறப்பிச்சாங்களே, ஏதோ ஒரு சிறப்பான சினிமா பார்த்த மகிழ்ச்சி எனக்கு வந்துச்சு. இன்னும் சொன்னால் இந்த நிகழ்ச்சியால் உங்களுக்கு இன்னும் உழைக்கணும்னு உற்சாகம் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம ஆட்சியோட இலக்கணம் மகளிர் உயர மாநிலம் உயரும். அதுதான் எல்லா துறைகளையும் எங்கே பார்த்தாலும் பெண்கள் தான் இருக்கீங்க. தடைகளை தாண்டி சாதனைகளை படைக்கும் உங்களை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும்? இந்த ஆண்டுக்கான ஔவையார் விருது பெறக்கூடிய டாக்டர் யசோதா சண்முகசுந்தரம் அவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வரக்கூடிய கடலூர் மாவட்டத்தை சார்ந்த காட்டுமன்னார் கோவிலை சார்ந்த சௌமியா பெண் குழந்தைகள் பாலின விகிதத்தை உயர்த்துகிற வகையில் சிறப்பாக செயல்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திருமிகு அழகுமீனா அவர்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திருமிகு கலைச்செல்வி மோகன் ஆகியோருக்கும் நன்னிலம் நிலம் உடைமை திட்டத்தின் கீழ் நில உதவியும் நிதி உதவியும் பெறக்கூடிய 5 பேர், ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் வெளிநாடு சென்று பட்ட மேற்படிப்பு படிக்க செல்லும் 5 மாணவியர், தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் உதவி பெறக்கூடிய 50 மகளிர் ஆகிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம கொண்டாடுகிற மகளிர் தினமானது கல்வி, சம வாய்ப்பு, சுதந்திரம், பெண்ணுரிமை, சுயமரியாதை, தன்னம்பிக்கை, தற்சார்பு, வேலை வாய்ப்பு போன்றவற்றில் மகளிர் தங்களுடைய உரிமைகளை போராடி வென்றெடுத்த தினம். உங்களுடைய மன வலிமையும் ஆளுமை திறனையும் நினைச்சு நிறைவேற்றுற ஊக்கத்தையும் பார்க்கும்போது நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த காட்சியை 50 ஆண்டுகளுக்கு முன்ன அவ்வளவு சுலபமாக பார்க்க முடியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவே முடியாது. ஆனால் எல்லா பக்கமும் பெண்கள் வந்துட்டாங்க. நான் முதலமைச்சராக அனைத்து மக்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, ஆண் ஆதிக்க மனோபாவம் மறையணும். பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய பிறக்கல. அவங்களும் நம்மை போலவே எல்லா உரிமையும் கொண்ட சக மனிதர்னு எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும். அரசியலில் வேலை பார்க்கிற இடத்துலன்னு எல்லா இடங்கள்லையும் உரிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு வழங்கணும். கேலி பேசுறதும் அவங்க வளர்ச்சியை கொச்சைப்படுத்துறதும் இருக்கவே கூடாது. அதுதான் உண்மையான சமுதாய சிந்தனை வளர்ச்சி. இதை எல்லோரும் கடைபிடிக்கணும். திராவிட மாடல் அரசில் பெண்களுக்கான திட்டங்கள் பார்த்து இதெல்லாம் பார்த்து இப்போ ஆண்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க எல்லா திட்டங்களும் பெண்களுக்கு தானா, எங்களையும் கொஞ்சம் கவனிங்க என்று ஆண்கள் கேட்கக்கூடிய அளவுதான் இன்றைக்கு செயல்படுகிறோம். அது தொடரும். மகளிர் உரிமை தொகையால பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. அது ஆண்களையும் சேர்த்து தான் வளர்ச்சியடைய செய்யும். என்னை தங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக நினைச்சு பாசம் காட்டுற அத்தனை தாய்மார்கள், அவர்கள் குடும்பத்தினர், ஆண்கள்னு அனைத்து தரப்புக்குமான நல்லாட்சியா திராவிட மாடல் ஆட்சி எப்பொழுதும் தொடரும். என் அருமை சகோதரிகளே, நீங்கள் கடமை செய்ய மட்டுமல்ல, உரிமை பெறவும் பிறந்தவங்க. பண்பும் சேர்ந்து வீரமும் விவேகமும் உங்களுடைய அணிகளும் ஆகட்டும். அறிவும் துணிச்சலும் உங்கள் அடையாளமாகட்டும். சாதனைகள் மூலமாக உயருங்கள். ஒவ்வொரு பெண்ணும் மதிப்பிட முடியாத ஆற்றல். உலகம் உங்களானது என்று, உங்களுக்கானது என்று உங்கள் சாதனைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம். பெண்ணுரிமை என்பதை வெறும் சொற்களால் அல்ல, நித்தமும் எண்ணற்ற புரட்சி திட்டங்களால் செய்து காட்டும் திராவிட மாடல் அரசு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரையாற்றியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பெண்ணின காவலர் கலைஞரும் பெருமை கொள்ளும் வகையில் செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கான நலத்திட்ட உதவிகளையும் மகளிர் தின சிறப்பு விருதுகளையும் வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பல்வேறு தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சி பெற்றோர் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்புகளை தற்போது வழங்க உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து வங்கிக் கடன் இணைப்புகளை பெற உள்ள பயனாளிகள் GKM காலனி பகுதி அளவிலான கூட்டமைப்பினரை அன்புடன் அழைக்கிறோம். சென்னை GKM காலனி பகுதி அளவிலான கூட்டமைப்பினருக்கு 1,60,00,000 ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திருமிகு பிரபாவதி, திருமிகு சுமதி ஆகியோர் பெற்றுக்கொள்கின்றனர். சென்னை பாரத பெண் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். திருமிகு மகேஸ்வரி, சிவகுமாரி ஆகியோருக்கு 15 லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மகளிர் சுய உதவி குழுவினரை வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கி வளமாக்கி வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். காஞ்சிபுரம் கருக்கினில் அமர்ந்தவள் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். திருமிகு பஞ்சவர்ணம் மற்றும் லீலா ஆகியோர் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து 22,50,000 ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பினை பெற்றுக்கொள்கிறார்கள். செங்கல்பட்டு நித்தியமல்லி மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். யசோதா, லதா ஆகியோர் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பலத்த கைத்தட்டல்களை நாம் கொடுக்கலாம். 20 லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்குகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திருவள்ளூர் ரோஜா சுய உதவி குழுவினர் புஷ்பரூபி மற்றும் கௌசல்யா ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம். 20 லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து நன்னில மகளிர் நில உடைமை திட்டத்தின் மூலம் 2024-25 கீழ் நிலத்திற்கான பத்திரம் வழங்கப்பட உள்ளது. திருமிகு தேவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தேவி அவர்களுக்கு 10,35,000 ரூபாய் மதிப்பிலான நில பத்திரத்தினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களை நில உடைமையாளர்களாக மாற்றி வருகிறது இத்திட்டம். திருமிகு திவ்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த திவ்யா அவர்களுக்கு 10,50,000 ரூபாய் மதிப்பிலான நிலப்பத்திரம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சசிகலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 10,05,000 ரூபாய் மதிப்பிலான நிலப்பத்திரம் வழங்கப்படுகிறது. பழங்குடியின மக்களை நில உடைமையாளர்களாக உயர்த்தி சமூக நீதியினை நிலைநாட்டி வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில ஊக்கத்தொகை பெற உள்ளனர் மாணவிகள் செல்வி அப்பர்ணா காமராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அப்பர்ணா காமராஜ் அவர்கள் ஜெர்மனியில் உள்ள RWTH ஆக்கன் பல்கலைக்கழகத்தில் பயில உள்ளார்கள். 72 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக அப்பர்ணா அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். செல்வி ஸ்ருதி லட்சுமிபதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். UK கிளாஸ்கோவில் உள்ள ஸ்ட்ராத்லைட் பல்கலைக்கழகத்தில் ஸ்ருதி அவர்கள் உயர்கல்வி பயில உள்ளார்கள். 36 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. பிரதீபா ரகுநாத் ஜவஹர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கடல் கடந்து அயர்லாந்து நாட்டில் உள்ள ஜாஃப்லின் பல்கலைக்கழக கல்லூரியில் பயில உள்ளார்கள். 24 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பணி நியமன ஆணைகளை பெற உள்ளனர் மாணவிகள். செல்வி முத்துரத்னஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அமேசான் இந்தியா நிறுவனத்தில் ஆண்டு வருமானமாக 26 லட்சம் ரூபாயுடன் இவருக்கு பணி வாய்ப்பு கிடைத்துள்ளது. பணி ஆணையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். செல்வி நிரஞ்சனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிட்டி கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் நிரஞ்சனா அவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆண்டு வருமானமாக 18 லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைத்திருக்கிறது. செல்வி வர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். டெலாய்ட் நிறுவனத்தில் வர்ஷினிக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது. பணி வாய்ப்பிற்கான ஆணையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து வீட்டு வசதி திட்டத்திற்கான மானியம் பெற உள்ளார் திருமிகு சுகந்தி அவர்கள். நாமக்கல் மாவட்டம் மோகனூரை சேர்ந்த சுகந்தி அவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கான மானியம் தற்போது வழங்கப்படுகிறது.
சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த ஏகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 4 லட்சம் ரூபாய்க்கான மானியம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. அடுத்ததாக மகளிர் தின சிறப்பு விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. ஔவையார் விருது முனைவர் யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. திருமிகு முனைவர் யசோதா சண்முக சுந்தரம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்து வரும் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு ஔவையார் விருதிற்கான சான்றினையும் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 50 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி, ஊட்டச்சத்து, சுகாதாரம், மாற்றுத்திறனாளிகள் நலன் போன்றவற்றில் ஆதரவற்றோர் மற்றும் ஏழை பெண்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள் யசோதா சண்முக சுந்தரம் அவர்கள். 1,50,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான பெண் குழந்தை முன்னேற்றத்திற்கான மாநில விருது செல்வி சௌமியா அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த சௌமியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பெண்களுக்கு எதிரான வன்முறை, போதை ஒழிப்பு மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வடிவமைத்து சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் சௌமியா அவர்கள். 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து 2025ஆம் ஆண்டிற்கான பெண் குழந்தைகளின் பிறப்பு பாலின விகிதத்தை உயர்த்தும் வண்ணம் சிறப்பாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களுக்கான விருதுகள். முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம். மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக மலைவாழ் மக்களிடம் பெண் குழந்தைகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அவர்களிடம் பெண் குழந்தைகளின் கல்வி, திறன் பயிற்சி மேலும் வலுவாக்கப்பட்டுள்ளது. 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம். மாவட்ட ஆட்சியர் திருமிகு கலைசெல்வி மோகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண் குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. பெண் பிள்ளைகளின் இடைநிற்றலை குறைத்து பெண்கள் குழந்தைகளை மீண்டும் கல்வியில் தொடர முயற்சி மேற்கொண்டதற்காக இவ்விருது வழங்கப்படுகிறது. இந்த இனிய தருணத்தில் மகளிர் தின சிறப்பு விருந்துகளையும் மகளிருக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். செந்தமிழ் நாட்டு தமிழச்சி, ஜெயிக்க பிறந்த தமிழச்சி என அழுத்தமாய் சொல்வோம், வெல்வோம். சமூக நலத்துறையின் அரசு செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அவையோருக்கு எனது பணிவான வணக்கங்கள். விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் அனைத்து மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம், குடும்பத்துக்காக உழைத்திடும் மகளிருக்கு தன்னம்பிக்கை அளிக்க மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரியில் சேரும் மாணவியருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம், பெண்களை தொழில் முனைவோராக்க சுய உதவி குழுக்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் கடனுதவி வழங்கும் திட்டம், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக தங்கும் இடம் வழங்கும் தோழி விடுதிகள், இன்றைய தினம் மகளிருக்கு பாதுகாப்பான இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்திடும் திட்டம் என எண்ணற்ற மகளிருக்கான திட்டங்களை தீட்டி வெற்றிகரமாக செயல்படுத்தி இந்திய திருநாட்டிற்கே முன்னோடியாக திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு பெண்களின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை இந்நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மகளிர் முன்னேற்றத்திற்காக பல முன்னெடுப்புகளை எடுத்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் பல. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், எங்களை வழிநடத்தி செல்லும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், காவல்துறை இயக்குனர் அவர்களுக்கும், மாண்புமிகு பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மரியாதைக்குரிய தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் அவர்களுக்கும்,
மரியாதைக்குரிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவன மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும், பிற அரசு துறை அதிகாரிகளுக்கும், காவல்துறை அதிகாரிகளுக்கும், உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும், அரசின் திட்டங்களை சாதனைகளை உலகிற்கு எடுத்துச் செல்லும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேடையில் அமர்ந்துள்ள சாதனை பெண்களுக்கும், இந்நிகழ்வினை நேரில் காண வருகை புரிந்திருக்கும் மகளிருக்கும், தொலைக்காட்சி மற்றும் நேரலையில் காணும் அனைத்து மகளிருக்கும் எங்களது உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் கோடி. எங்களுக்கு எல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे